என் தங்க பிள்ளையே, செவ்வாய்க்கிழமையின் இரவில் இந்த வராகி உன் கண்ணில் பட்டால் உடனே கேள். நாளை உன் எதிரில் வருகின்ற ஒரு பிள்ளைக்கு நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை நிச்சயமாக நீ கொடுக்க வேண்டும். என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையின் உண்மைகளை நீ புரிந்து கொண்டு நிச்சயமாக நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நாளை உன் எதிரில் வருகின்ற ஒரு பிள்ளைக்கு நிச்சயமாக நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை நீ கொடுக்க வேண்டும். உன் எதிரில் வருகின்றவர் ஒரு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ ஒரு குழந்தை. நாளை நான் சொல்கின்ற இந்த ஒரு அடையாளத்தோடு உன் எதிரில் வருகிறது என்றால் நிச்சயமாக அந்த பிள்ளைக்கு நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை மட்டும் நீ கொடுத்து பார். உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய அதிசயமும் நடக்கும். உன்னுடைய எண்ணம் போல இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக மாறும். நம்மை சுற்றி நடப்பது எல்லாமும் என்னவென்று, நமக்கு நடப்பது என்னவென்று நாம் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறோம். ஆனால் எல்லாமும் நமக்கு சரியாகவே நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளும் காலம் இது. எல்லா விஷயங்களையும் சரியாக நீ உணரும் நேரம் இது. உன்னை ஆட்டி படைக்கும் எல்லா விஷயங்களிலும் நீ உன்னையே அடையாளம் காணும் நேரம் இது. இந்த வராகி நான் இருக்க இனி எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னிடத்தில் நான் வருவது போல இனி உன்னை தொடர்ந்து வரும் எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரமும் உனக்கு நல்ல நேரமாக மாறுவதை நீ தெரிந்து கொள்கிறாய் என்றால் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக என்னவென்று மீட்டெடுத்து விடுவாய். எந்த சூழ்நிலையையும் நாம் உணர்கின்ற போது, எந்த தருணங்களையும் நாம் தெரிந்து கொள்கின்ற பொழுது நம்மை தேடி வரும் பல விஷயங்களும் நமக்கு நிச்சயமாக ஒன்றன் பின் ஒன்றாக தெரிய வரும். காலத்தின் கட்டாயம் இவை எல்லாமும் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதனை நீ மறக்காதே. உனக்கு எது சரி என்று தெரிய வருகிறதோ அதை எல்லாமும் சரியான முறையில் நீ செய்து கொள்ளும் இந்த நேரம் இனி அத்தனையையும் நீ நிச்சயமாக கவனமாக மீட்டெடுக்க வருவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. துணை இருக்கும் ஒவ்வொருவரையும் இங்கு நாம் எப்பொழுதும் ஏளனமாக பார்த்துவிடக்கூடாது. அதே நேரம் நமக்கு உதவி செய்கின்றவர்களையும் நாம் அவ்வளவு எளிதாக குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது. நமக்கான உதவி ஒருவரிடத்திலிருந்து கிடைக்கிறது என்றால் அந்த உதவிக்கு உரிய மரியாதையை நாம் எப்பொழுதுமே அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையுமே நாம் எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உடனிருப்பதில் இனி உனக்காக நான் சொல்வதில் கொஞ்சம் கொஞ்சமாக பல மாற்றங்கள் இனி வரத் தொடங்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சில திருப்பங்கள் உனக்கு வரத் தொடங்கும். எல்லாவற்றிலும் நீ முழுமையான ஒரு விஷயத்தை அடைந்து காட்டுவாய். எல்லா நிலையிலும் உன்னுடைய தேவைகளை நீ அறிந்து கொள்வாய். உன் தாயானவள் உனக்காக வருகின்ற இந்த நாள் முதல் இனி எல்லா விஷயங்களையும் நீ எப்பொழுதும் போல சரியாக புரிந்து கொள்ள தயாராகிவிடு. உன்னை ஆட்டி படைக்கும் பல விஷயங்களும், உன்னை தேடி வரும் பல உண்மைகளும் நிச்சயமாகவே இனி உனக்கு இந்த காலத்தை சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருந்து உனக்கு உணர்த்துவதை எல்லாமும் நீ எப்பொழுதும் நல்ல பிள்ளை போல என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்கிறாய்.
நான் அறிவேன். அதனால்தான் எப்பொழுதும் உன் மீது எந்த ஒரு குற்றம் குறைகளையும் நான் சொல்வது கிடையாது. என் பிள்ளையை பற்றி நான் நன்கு உணர்ந்ததனால்தான் என் குழந்தையிடத்தில் எப்பொழுதும் எதையும் நான் எது பற்றியும் பேசுவது கிடையாது. என் பிள்ளைக்கு என்ன சொல்ல வேண்டுமோ அதை மட்டும் நான் சரியான நேரத்தில் சரியான விஷயத்தோடு சொல்லிவிட்டு சென்று விடுகின்றேன். கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கான வாழ்க்கையையும் உனக்கான வாய்ப்புகளையும் நான் என்னவென்று உனக்கு கொடுக்க வருகிறேன் என்பதனையும் நீ மறக்காதே. இதனால் மட்டும் நான் உனக்கென கொடுக்கும் எல்லாமும் உன்னை தேடி வருவதில் நீ ஆனந்தமடைவாய். அம்மா தினம் தினம் சொல்கிறாள், நடக்கவில்லை என்று நினைக்கும் என் குழந்தைக்கு இனி ஒவ்வொன்றாக நடக்கும் பொழுது இந்த வாழ்க்கையை பற்றி நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கையில் நீ அடைகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. நான் இருப்பதில் இனி உன்னுடைய தேவைகளை அறிந்தும் உன்னுடைய சூழ்நிலைகளை புரிந்தும் நீ எல்லாமுமாக வாழ வேண்டும். எல்லா மாற்றத்தோடும் இந்த வாழ்க்கையை நீ நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்ட வேண்டும். நினைத்து நினைத்து இந்த வாழ்க்கையில் நாம் தொலைத்தது அதிகம் என்று எண்ணுகின்ற என் குழந்தைக்கு இனி எல்லா விஷயங்களும் சரியாக நடப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். எல்லா விஷயங்களிலும் உனக்கு மாறுதல் அடுத்தடுத்த நிலைகளில் வருவதைக் கண்டு நீ நிச்சயமாக பேரானந்தம் கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னில் நான் இருக்கிறேன், உன்னோடு நான் இருக்கிறேன், உனக்காக நான் இருக்கிறேன். இதை தாண்டி வேறெதுவும் இல்லை. உனக்கு ஒன்று என்றால் உன் தாயாக நான் வருவேன். உனக்கு ஒரு கஷ்டம் என்றால் எப்பொழுதும் உன்னோடு நான் இருப்பேன். எந்த நிலையிலும் என் பிள்ளையை யாரிடமும் கையேந்த நான் அனுமதிக்க மாட்டேன். யாரிடத்திலும் உதவி என்று கேட்டு நிற்க என் பிள்ளைக்கு நான் ஒருபோதும் அனுமதி கொடுக்க மாட்டேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் வருகின்ற நாளில் இனி உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரிவர புரிந்து கொள். உனக்கு நான் அடுத்தடுத்து நடத்தும் விஷயங்களை நீ நம்பிக்கையோடு என்னவென்று ஏற்றுக்கொள். நல்லது வென்றும் நல்லவை என்றும் எப்பொழுதும் இனி உனக்கு நடக்கும் இந்த காலம் இனி முழுமையையும் நீ தெரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக நிலையான ஒன்றை நடத்தி தந்துவிடும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். எந்த நாளும் இனி எந்த நிலையிலும் உன்னுடைய விருப்பங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு சரியாக நடப்பதை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். உன்னோடு எதற்கும் துணியும் இந்த தெய்வம் இனி எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நிலையிலும் உனக்கு வாழ்க்கையின் உண்மைகளை கற்றுக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. நான் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலைகளிலும் உனக்கு வரக்கூடிய கஷ்டங்களை எல்லாமும் என்னவென்றும் ஏதுவென்றும் தெரியப்படுத்தி உன்னை அதிலிருந்து நான் காப்பாற்றி கொண்டுதான் இருக்கிறேன். ஒவ்வொரு நிலையிலும் உன்னை நான் வாழ வைத்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. எந்த நாளுமே என் பிள்ளை நீ சந்திக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க தெரிந்து கொள்ள வேண்டும். வராகி என்பவள் எதை நடத்துகிறாள், எதை நமக்கு உணர்த்துகிறாள் என்பதனை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்ளத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் உனக்காக தெரியப்படுத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ இந்த வாழ்க்கையின் உண்மைகளை கண்டு நிச்சயமாக ஆனந்தமடைய வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த வாழ்க்கையில் நீ அடையக்கூடிய எல்லா மாற்றங்களையும் நன்மதிப்போடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே.
எந்த நாளிலும் இனி உன்னுடைய வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வராகி உன்னோடு நிற்பது நிச்சயமாக உனக்கு என்னவென்று புரிந்துவிடும். இந்த தாய் உனக்காக என்னவெல்லாமும் செய்வாள் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். நான் இருப்பதில் இனி உனக்கு உன் எதிர்காலம் என்னவென்று தெரியாமல் போகாது. நான் இருப்பதில் இந்த வாழ்க்கை இனி உனக்கு எதையும் கொடுக்காமல் போகாது என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். உன்னிடத்தில் அம்மா பேசுகின்ற ஒவ்வொரு நொடியிலுமே உன் வாழ்க்கை தரக்கூடிய பல ஆச்சரியங்களும், இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய பல அதிசயங்களும் நீ உணர்ந்து கொள்ளும் நேரம், உன்னை அறியாமலேயே மேலும் மேலும் பல நன்மைகள் உன்னை தொடர்ந்து வரும். உன்னை அறியாமலேயே மேலும் மேலும் பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உன்னை தேடி வரும். எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையை உனக்காக நீ வாழ்ந்து காட்டுவாய். எந்த தேவையிலும் நீ நின்று காட்டுவாய். உன் முன்னால் நான் இருப்பதைக் கண்டு நீ இது உன் வாழ்க்கை என்பதனை நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காது. இனி நடக்கும் உண்மைகளில் உன்னை தேடி வரும் தீமைகளையும் நீ அறிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருப்பது போல இனி எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த காலம் உனக்கு வேண்டியதை எல்லாமும் நடத்துவது போல இனி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் உனக்கு சொல்லிவிடும். உன்னிடத்தில் எல்லாவற்றையும் நல்லபடியாக உருவாக்கி வரும் என்பதனை நீ மறக்காதே. எதிர்பார்த்து எதிர்பார்த்து என் பிள்ளைக்கு ஏமாற்றங்கள் தான் மிஞ்சி இருப்பதாக நினைத்து நீ கலங்குகிறாய். ஆனால் இனி உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ சரியாக இனிமேல் புரிந்து கொள்ளத்தான் போகிறாய். உன்னிடத்தில் நான் இருப்பதும் உன்னை உருவாக்குவதும் உனக்கே என்று எல்லாவற்றையும் சொல்லித் தருவதும் என்று இனி நானும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் பல நன்மைகளை செய்துவிட்ட பெரும் மகிழ்ச்சியோடு தான் இருக்கிறேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உடன் இருப்பதை எல்லாமும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உடன் வருவதை எல்லாமும் நான் புரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை மாற்றிவிட்ட இந்த விஷயங்களை நாம் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். எது சரி எது தவறு என்பதனை நாம் கட்டாயமாக உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும். நாம் யோசிக்கின்ற பல விஷயங்கள் இனி எப்பொழுதுமே உனக்கு என்ன கொடுக்க காத்திருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும். உன்னை சுற்றிலும் எல்லா நன்மைகளையும் நான் சரியாக உனக்கு நடத்தி கொடுப்பதை நீ தெரிந்து கொள்வாய். சரியாக உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் நன்மைகளோடு சொல்வதை நீ தெரிந்து கொள்வாய். எதிலுமே இந்த மாற்றங்களோடு உன் வாழ்க்கை நல்லபடியாக உன்னை வாழ வைக்கும். நாளைய தினம் புதன்கிழமையினுடைய விடியல், பொன்னான புதன்கிழமையினுடைய வெற்றி விடியலில் நான் சொல்கின்ற ஒருவருக்கு, என் பிள்ளை, நீ இந்த ஒரு பொருளை கொடுத்தால் இது எல்லோருக்கும் கிடைத்திராத ஒரு பாக்கியம். கோடியில் ஒருவருக்கு மட்டுமே நடக்கக்கூடிய விஷயம். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. அதாவது நாளை உன் எதிரில் படிப்பதற்கு கஷ்டப்படுகின்ற ஒரு குழந்தை இருக்கிறது என்று வைத்துக்கொள். அந்த பிள்ளைக்கு அந்த நேரத்தில் உதவி தேவைப்படுகிறது. பணம் சம்பந்தப்பட்ட உதவி அந்த குழந்தைக்கு தேவைப்படுகிறது என்று. அப்படிப்பட்ட ஒரு குழந்தைக்கு என் பிள்ளை நினைத்தால் நிச்சயமாக பணம் சம்பந்தப்பட்ட இந்த நேரத்தில் நிச்சயமாக என் குழந்தையினால் அவர்களுக்கு பண உதவி
செய்து கொடுக்க முடியுமோ இல்லையோ அவர்களுக்கான புத்தகங்களை அல்லது நோட்டு புத்தகங்களை உன்னால் முடிந்த வரையிலும் அவர்களுக்கு நீ வாங்கி கொடுத்தாலே போதும். இது நான் சொல்வது சற்று குறைவுதான். ஒரு பிள்ளையினுடைய படிப்பு செலவை கூட ஏற்றுக்கொள்ளலாம், பண வசதி உன்னிடம் இருக்கும் என்றார். வராகி சொல்வது புரிகிறதா? எதற்காக அம்மா இதை இந்த நாளில் சொல்ல வேண்டும், எதற்காக இதை நாம் இந்த நாளில் செய்ய வேண்டும் என்ற கேள்வி உனக்குள் வரலாம். காரணம் ஒன்றுதான். நாளை புதன் பகவானுக்கு உகந்த நாள். புதன்கிழமையினுடைய விடியலில் புதன் பகவானுக்கு உகந்த இந்த நாளில் நாம் நிச்சயமாக அவரிடத்திலிருந்து ஒரு நல்லதை பெற வேண்டும் என்று நினைக்கிறோம் என்றால், பொதுவாகவே புதன் பகவான் கல்விக்குரியவர் அல்லவா? கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க நினைக்கும் பிள்ளைகளுக்கு அவர் நன்மைகளை தரக்கூடியவர் அல்லவா? அப்படிப்பட்ட புதன் பகவானின் அருளை பெற நீ ஒருவரினுடைய கல்விக்கு சிறு உதவியை நீ செய்தால் கூட போதும். நீ செய்கின்ற உதவி நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு உன் எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய அளவில் தெளிவை கொடுக்கும். உன்னை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான தேவைகளை எல்லாமும் தேடி கொடுக்கும். கல்வி, செல்வம், புகழ் என்று இவை எல்லாவற்றையும் நாம் பெற வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த நேரம் நாம் முழுமையாக ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் யோசிக்கும் பொழுது நம்மை சுற்றி வரும் நல்ல காரியங்களையும் நாம் செய்ய வேண்டும். தெய்வத்திடம் வேண்டுதல் வைத்து விட்டால் மட்டும் போதுமா? தெய்வத்தின் முன்னிலையில் அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்டு நின்றால் மட்டும் போதுமா? நீ கேட்கின்ற விஷயங்களில் நீ என்னென்ன முயற்சிகளை செய்கிறாய், நீ என்னென்ன விஷயங்களில் அடியெடுத்து வைக்கிறாய், உன்னுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றும் எப்படிப்பட்டது, இதனால் எதையெல்லாமும் உன்னால் சாதிக்க முடிகிறது என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் இது போன்ற நேரங்களை எல்லாமும் நீ எப்பொழுதும் சரிவர தெரிந்து கொள்வது, உனக்கான நேர்மையை எப்பொழுதும் நீ சரியாக புரிந்து கொள்வது. என் பிள்ளை, நிச்சயமாக உன்னால் முடிந்தால் ஒரு 10 ரூபாய் 15 ரூபாய் கொடுத்து ஒரு நோட்டை ஒரு பிள்ளைக்கு வாங்கி கொடுக்க முடியாதா? படிப்பில் ஆர்வமுள்ள குழந்தைகள் எத்தனையோ பேர் படிக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீ நினைத்தால் நிச்சயமாக மிகப்பெரிய உதவியை உன்னால் செய்து கொடுக்க முடியும். நீ நினைத்தால் பல உதவிகளை இவர்களுக்கு செய்து கொடுக்க முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னால் மட்டுமல்ல, அதுபோன்று செய்யக்கூடிய தகுதி வாய்ந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்களிடத்திலிருந்து உதவியை பெற்று கூட நீ செய்யலாம், அவர்களையும் நீ செய்ய வைக்கலாம். இதையெல்லாமும் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை நீ முன்னெடுத்து வர வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ நிச்சயமாக இனி சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம் வரும். என் பிள்ளையின் வாழ்க்கையிலும் என் பிள்ளையை அறிந்திட முடியாத அளவிற்கு என் பிள்ளைக்குள் இருக்கின்ற பல நல்ல விஷயங்கள் வெளிச்சத்திற்கு வரும். என் பிள்ளை நினைத்தால் எதையும் செய்துவிட முடியும். என் பிள்ளை நினைத்தால் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களையும் நல்லபடியாக முன்னெடுத்து வர முடியும் என்பதனை நீ புரிந்து கொள். வராகி சொன்ன சொல் உன் வாழ்க்கையில் இனி உனக்கு கொடுக்கும் பல உண்மைகளை நிச்சயமாக என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. அம்மா சொன்னது போன்ற விஷயங்கள் நாளை இப்படிப்பட்ட ஒருவர் உன் எதிரில் வருவது என்பது ஒன்றும் சர்வசாதாரணமான விஷயம் அல்ல. கோடியில் ஒரு பிள்ளைக்கு நடக்கும். இது போன்று படிக்க மனம் இருந்தும் படிக்க முடியாமல் இருக்கின்ற பல குழந்தைகள்
யாரேனும் ஒருவர் உன் கண்ணில் பட்டால் போதும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.